வணவேலே ஸ்பிரிச்சுவல் டிவி நேருக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் 29ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்க்குறதோட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதும் மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அந்தரங்களோதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோ ரேஞ்சில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் காம்படிஷன் ஜாஸ்தி இருக்கும். அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் கடன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களது 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிட்டு தேவையில்லாத தர்க்கங்கள், கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள், வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பிஸ்னஸில் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 3 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது 10ல் இருக்கும்போது நிறைய தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அதே நேரத்தில் வந்து பூர்வீக கர்மான்னு சொல்லுவோம். ஸோ 10 6 3 போது கொஞ்சம் பூர்வீக கர்மாக்கள் சம்மந்தமான விஷயங்கள் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுனால அதை வந்து தீர்த்துக்க முடியும். அதனால் வந்து அது குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்சால் போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 4 மற்றும் 5ஆம் அதிபதியான சனி 6ல் இருக்கும் பொழுது கொஞ்சம் தாயோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து அம்மாக்கும் உங்களுக்குமே கொஞ்சம் கருத்து வேறுபாடு, கொஞ்சம் வந்து டென்ஷன் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளுமே நிறைய இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிலபுலன்கள், வண்டி வாகனங்கள் ஏதாச்சும் வந்து லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான குரு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் போட்டிகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து ஆசை காட்டி மற்றவங்க நம்மளை வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. 9ஆம் அதிபதியான புதனும் வந்து அங்கே வந்து 10ல் இருக்கும்போது நிறைய ட்ராவல் இருக்கும். அதே நேரத்தில் வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு நல்ல வருமானங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய 11ஆம் அதிபதியான சூரியன் வந்து 9ல் இருக்கும்போது பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது அற்புதமான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் மாஸ்டர் டிகிரி பெரிய படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. 12ஆம் அதிபதியான புதன். ஸோ 12ஆம் அதிபதியான புதன் வந்து 10ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுவீங்க. பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான எஃபோர்ட் இப்போ போடும்போது கண்டிப்பாக பெரிய லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ தசாபுக்தி பலன்கள். துலா லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி, சூரியன் 11ஆம் அதிபதி உங்களுக்கு 9ல் இருந்து பிரயாணங்கள் நல்ல லாபங்கள், வெளிநாடு வெளி மாநிலங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்தா படிப்பு ஏதாவது மேற்படிப்பு ஏதாச்சும் வெளியூர் வெளிநாட்டில் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. துலா லக்னம் வந்து சந்திர தசாபத்தில் சந்திரன் வந்து 10ஆம் அதிபதி, சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, தொழில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் அற்புதமாக இருக்குங்க. துலா லக்னமாக வந்து செவ்வாய் தசாபத்திங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு தேவையில்லாத தர்க்கங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொருளாதார சம்மந்தமான விஷயங்கள், பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. துலா லக்னமாக வந்து ராகு தசாபத்தினா ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கார். ஸோ 5ல் இருக்கும்போது இப்போது ஏதாச்சும் வந்து குழந்தை இல்லாதவர்கள் ஒரு ட்ரீட்மெண்ட்டில் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. துலா லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி வந்தவர்கள் 3 6ஆம் அதிபதியான குரு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள், காம்படிஷன் ஜாஸ்தி இருக்கிறது, கொஞ்சம் கடன் வாங்குகிற சூழ்நிலை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வந்தவர்கள், சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்பொழுது சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்கள் வரும். அதே நேரத்தில் தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். லோன் போட்டு ஒரு வண்டி வாகனம் வாங்குகிற யோகங்களும் அற்புதமாக இருக்குங்க. துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி யந்திரங்கள். புதன் வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு வெளி மாநிலங்கள் நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குது.
துலா லக்னமாக வந்து கேது தேசாபதி, கேது 11 இருக்கும். இந்த வழக்குகள் வெற்றி, ரொம்ப நாள் லிட்டிகேஷன் ஒரு ப்ராப்பர்ட்டியோ ஏதாச்சும் இருக்குன்னா அது வந்து கிளியராக இருக்கான வாய்ப்புலாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. துலா லக்னமாக வந்து சுக்கிர தேசாபுத்தி யந்திரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், வியாபாரம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அகலக்கால் வச்சு மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் வந்து இப்போ 7ல் இருக்கும்போது, 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வந்து கணவன் மனைவிக்கு நடுவில் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2, 5ஆம் அதிபதியான குரு இப்போ வந்து 9ல் இருக்கும்பொழுது குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களை கொஞ்சம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 3, 4ஆம் அதிபதியான சனி இப்போ 5ல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்கும். அதே மாதிரி குழந்தைகள் விஷயங்கள் வந்து சின்ன சின்ன மன தடுமாற்றங்கள், கொஞ்சம் சந்தேகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிலபுலன்கள் சொத்துக்கள்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக தூண்டும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான செவ்வாய் 7ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்கு உள்ள தேவையில்லாத சந்தேகங்களோ, தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ, ஒரு வாக்குவாதங்களோ வரும். லோன் சம்மந்தமான விஷயங்கள் அற்புதமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு 8ஆம் அதிபதி, ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது வியாபார ரீதியான விஷயங்கள், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனம் தேவை. தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான புதன் 9ல் இருக்கும்போது பிரயாணங்களில் ரொம்ப கவனம் தேவை. கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஏன்னா வந்து பிரயாணங்களில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மற்றபடி வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசி மற்றவங்க ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது 9ஆம் அதிபதியான சந்திரன் அற்புதமான பலன்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள். கொஞ்சம் தந்தை சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டில் சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் வந்து போகும். ஆனால் எல்லாமே ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பெரிய வெற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. வெளிநாடு படிப்பு, மாநிலங்களில் போய் படிக்கணும்னு அப்ளை பண்ணுறவங்களாம் வந்து சிறப்பான ஒரு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 10ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும் போது 10ஆம் அதிபதி சூரியன் இப்போ 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறமா 11ஆம் அதிபதியான புதன் இப்போ உங்களுக்கு 9ல் இருக்கும்போது மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்களில் வந்து நல்ல லாபங்கள் கிடைக்கும். அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அண்ணனுக்கும் உங்களுக்கும் பேச்சுவார்த்தை சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் உடன்பாடு இருந்தால் இப்போ பேசி கிளியர் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள். விருச்சிக லக்னமாக வந்து சூரியன் தசாபுத்தி. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி இப்போ வந்து 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப யோசித்து முடிவெடுங்க. விருச்சிக லக்னமாக வந்து சந்திர தேசாபதி. சந்திரன் வந்து 9ஆம் அதிபதி வந்து சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு அற்புதமாக இருக்குது. விருச்சிக லக்னமாக வந்து செவ்வாய் தேசாபுத்தி யந்திரங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி இப்போ 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு தேவையில்லாத ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. வியாபார ரீதியான விஷயங்கள் ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தேசாபதி. ராகு வந்து உங்களுக்கு வந்து 4ல் இருக்குங்க. ஸோ 4ல் உள்ள ராகு வந்து கொஞ்சம் தாயாருக்கவங்களும் ஒரு சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பிரம்மாண்டமான வண்டி வாங்கணும், வீடு கட்டணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக தோற்றுவிக்கும். விருச்சிக லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி யந்திரங்கள். குரு வந்து 2, 5ஆம் அதிபதியான குரு இப்போ 9ல் இருக்கும்போது கொஞ்சம் குடும்பத்துக்கு தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள், கொஞ்சம் மனசங்கடங்கள் ஏற்படும். குடும்பம், பணம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாகவும் உங்களுக்கு வந்து குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. விருச்சிக லக்னமாக அது சனி தேசாபுத்தி யந்திரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3, 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னும் போது பெரிய வெற்றிகள், உங்கள் முயற்சியில் பெரிய வெற்றிகள் அடைக்கும். குழந்தைகளோட விஷயங்களை சின்ன சின்ன மன வருத்தங்கள், கொஞ்சம் மனக்காயங்கள் ஏற்படுத்தும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். நிலவுலர்கள் சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோகங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. விருச்சிக லக்னமாக வந்து புதன் தேசாபுத்தி யந்திரங்கள். புதன் வந்து 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும். அப்பாக்கும் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புகள். வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து டாக்குமெண்டேஷன் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். விருச்சிக லக்னமாக வந்து கேது தேசாபுத்தி. கேது வந்து வியாபார ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படுத்தும். சில நேரங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். கொஞ்சம்
கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி யந்திரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வரும். ஏன்னா வந்து அங்கே வந்து செவ்வாய் இருக்கும்போது கொஞ்சம் தேவையில்லாத ஒரு நபர்களால் நமக்கு மன சங்கடங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் வியாபார ரீதியான விஷயம் சின்ன சின்ன அலைச்சல்கள் கண்டிப்பாக இருக்குங்க. விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி யந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 7ஆம் அதிபதி 9ன்னும் போதே தேவையில்லாத சந்தேகங்களை முதல்ல வந்து ஏற்படாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து மற்றவங்க உங்கள் மனைவியை குழப்பதற்காக வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு ராசி. ஸோ தனுசு ராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு வந்து 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனம் தேவையில்லாத ஒரு அகலக்கால் வைக்கிறது, அதீதமான ஒரு மற்றவங்கள மாதிரி நானும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம தகுதிக்கு மீறிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ கடனோ வாங்கி மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2, 3ஆம் அதிபதியான சனி 4ல் இருக்கும்போது பழைய சொத்துக்கள் விற்பனை செய்து ஒரு புதிய சொத்துக்கள் வாங்குகிற எண்ணங்களை எல்லாமே ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா வந்து கொஞ்சம் நட்சத்திர பரிவர்த்தனைங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் இருக்கும்போது தாயார் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 8ல் உள்ள கிரகம் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஏதோ ஒன்று வாங்க போவோம், அது அதிகமாக இழுத்து விட்டு பெரிய கடனை நம்ம தள்ள கட்டி அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப போராடுற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும், மன உளைச்சலை ஏற்படுத்தும். அதனால் கவனமாக இருக்கணும். அம்மா கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. 5ஆம் அதிபதி செவ்வாய் 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு மூவ் ஆகிறது எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ வேலையில் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு 7ஆம் அதிபதியான புதனும் 8ல் இருக்கும்போது கொஞ்சம் வாக்குவாதங்கள், கணவன் மனைவிகள் ஒரு வாக்குவாதங்கள், பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது அவசியங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து தேவையில்லாத ஒரு குழப்பங்கள், மனக்குழப்பங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி வர்றதுக்கான வேணும். கொஞ்சம் மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுறது, கொஞ்சம் கோயில் போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி சூரியன் 7ல் இருக்கும்போது பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளே கண்டிப்பாக இருக்கும். அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல உங்களுக்கு வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுடைய வெற்றி உங்களுக்கு கிட்ட வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரெகனைசேஷன் கிடைக்கும். ரொம்ப நாளாக வந்து என்னை வந்து யாரும் அங்கீகாரம் பண்ணல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே அற்புதமாக இருங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பர் தான். அதுக்கப்புறம் உங்களது 10ஆம் அதிபதியான புதன் 8ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது. கொஞ்சம் ஓவராக வந்து நம்ம கடன் வாங்கி மாட்டிக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 11ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 8ல் இருக்கும்போது மூத்த சகோதர நண்பர்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதில் வந்து நம்ம ஒரு மன வளர்ச்சியோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி இதுவரை 10 பொது பலன்கள் இப்போ பார்ப்போம். தசாபுத்தி பலன்கள். தனுசு லக்னமாக வந்து சூரியன் தசாபுத்தி. சூரியன் 9ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், பிரயாணம், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. தனுசு லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி வந்து சந்திரன் வந்து 8ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் முதல்ல வந்து ஒரு 2-3 நாட்கள் இருக்கணும். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி யந்திரங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் நல்ல வெற்றிகளும் சந்தோஷம் குதூகலங்களை கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் விரயங்களையும் கொடுத்துரும். சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடன் வாங்குற சூழ்நிலையிலும் சில பேருக்கு ஏற்படுத்தலாம். தனுசு லக்னமாக வந்து ராகு தேசம், ராகு 3ல் இருக்கும். நல்ல தைரியங்களும் பெரிய அளவில் சாதிக்கணுங்கிற வெறியையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ நல்லா கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா பெரிய சக்ஸஸ் உங்களுக்காக காத்திருக்கு. தனுசு லக்னமாக வந்து குரு தேசாபுரம். குரு வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கொஞ்சம் தாயார் சம்மந்தமான விஷயங்கள், நிலபுலன்கள், வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயம் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக இருங்க. தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தி இருந்தால் சனி வந்து பார்த்தீங்கன்னா 2, 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது பழைய சொத்துக்கள் விற்று புதிய சொத்துக்கள், புதிய வண்டி வாகனம் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தி வேணும். புதன் வந்து 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கும் தேவையில்லாத தர்க்கங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக வந்து கேது தசாபுத்தி வேணும். கேது 9ல் இருக்கும்போது தந்தையை வரைக்கும் உங்களுக்கும் ஒரு தர்க்கங்கள் ஏற்படலாம். அப்பா சொத்துக்கள், வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து லீகல் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதி இப்போ 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. மூத்த சகோதர நண்பர்கள் விஷயங்களை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை நம்ம பார்க்கும்போது பௌர்ணமி. ஸோ பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து 29ஆம் தேதி திங்கட்கிழமை மணிக்கு வருதுங்க.
மிஸ் பண்ணிடாதீங்க. என்றைக்குமே வந்து 2 தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமான தேதி. ஒன்று பௌர்ணமி, இன்னொன்று அமாவாசை. அதில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம மூதாதையர்கள் வழிபாடு பண்ணுறது, சித்தர் பெருமாட்களை வழிபாடு பண்ணுறது எல்லாமே ரொம்ப முக்கியங்க. அதுவும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் பண்ணிட்டு வந்தாலே லைஃப்பில் வந்து உங்களை வந்து அப்படியே கையில் வந்து யாரோ தாங்கி அப்படி கொண்டு போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக நீங்கள் உணர முடியும். இது வந்து நீங்கள் வழிபாடு பண்ணணும். ஸோ முக்கியமாக பௌர்ணமிக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறோம். பௌர்ணமி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு வெள்ளி டம்ளர் இருந்தால் வெள்ளி டம்ளர், ஸோ வெள்ளி டம்ளர் இல்லைன்னா ஒரு புது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர் அட்லீஸ்ட் அதுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க. உபயோகப்படுத்தின டம்ளர் வேண்டாம், ஓகேங்களா. ஸோ ஒரு சின்ன டம்ளர் வாங்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் பழம், பால், கொஞ்சோண்டு குங்குமப்பூ, ஒரே சும்மா ஒரு இலை விட்டால் போதும். ஸோ சின்னதாக ஒரு சாஃப்ரான், அதாவது குங்குமப்பூ போட்டு இறைவனை நல்லா விளக்கேற்றிட்டு அங்கே உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபடுகிற சித்தர் பெருமான் யாராச்சும் இருந்தாங்கன்னா வழியாக வழிபடுவீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தாங்கன்னா அவங்க வந்து அங்கே இருக்கிறதா, உங்கள் குலதெய்வமும் உங்கள் சித்தர் பெருமான் உங்களை காக்கிற தெய்வங்கள் அங்கே இருக்கிறதா நினச்சி ஆவாகனம் நீங்களே பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ அவர் ஆவாகனம் பண்ணி மனதார அங்கே இருக்கிறதா நினச்சி நீங்கள் தான் என் குடும்பத்தை காப்பாற்றணும், நீங்கள் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி அடைகிறது. என்றைக்குமே வந்து நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு ஆண்டவன்ட்ட போயிட்டு லிஸ்ட்டு போட்டு எனக்கு இது கொடு அது கொடுன்னு கேட்காம நம்ம வந்து சரணாகதி அடைகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எல்லாமே நீ பார்த்துக்கம்மா, எல்லாம் உன்னுடைய குழந்தைகள் நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி அடைஞ்சு அமைதியாக உட்காந்து அவங்க அங்கே இருக்கிறதா நினச்சி ஃபீல் பண்ணிட்டு வாங்க. அது ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும். அதே நேரத்தில் சில ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா இந்த குரு கேது தொடர்பு இருக்கும், ஏதோ ரூபத்தில் இருக்குன்னு வச்சுக்கோமே. குரு கேது ஸ்டாரில் இருக்கிறது, குருக்கும் கேதுக்கும் ஒரு பார்வை இருக்கிறது, கேது குரு ஒன்றா இருக்கிறது, இதெல்லாமே ஒரு குரு கேது தொடர்பு. இது வந்து எப்படி வெளிப்படும்னா, காலகாலமாக எத்தனையோ காலகாலமாக பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கடன் வந்துகிட்டே இருக்குங்க, பிறந்ததுலேருந்தே எனக்கு வந்து ரொம்ப உடம்பு படுத்தி எடுக்குதுங்க, பிறந்ததுலேருந்தே வந்து எனக்கு கடன் இல்லாமல் இருந்ததே கிடையாதுங்கிற சூழ்நிலையில் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவர்கள் கண்டிப்பாக இந்த பௌர்ணமி அன்னைக்கு சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காருங்க. இன்றைக்கி வந்து சித்தர் சமாதிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கூட்டம் இருக்குது, நிறைய பேர் வந்து தங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எனக்கு வழியே தெரியலைங்க, நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, என் வாழ்க்கைக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வைக்கிறதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தயவு செய்து பௌர்ணமி அன்னைக்கு சித்தர் சமாதிக்கு போய் உட்காருங்க. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இந்த மாதிரி தான் ரொம்ப நாட்களாக அவர் வந்து ரொம்ப சைக்கிளில் போயிட்டு இருந்தார்னு வச்சுப்போமே, ரொம்ப சைக்கிளில் போயிட்டு ரொம்ப கடைநிலை ஊழியர். அவர் மிஞ்சி போனால் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500-600 சம்பளத்தில் வேலை பார்த்துருந்தவர். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்னன்னே தெரியலன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருந்தார். யாரோ அவர்கிட்ட சொன்னாங்க, அவர் என்ன பண்ணுவார்னா பாம்பன் சுவாமிகள் கோயிலில் போய்ட்டு படுத்து தூங்கிடுவார். ஸோ படுத்து தூங்கிட்டு அங்கேயே தூங்கி பௌர்ணமிக்கு அதுக்கப்புறம் காலைல எழுந்து வருவார். ஸோ அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவருக்கு நல்ல வேலையில் அமர்ந்து அதுக்கப்புறம் அவர் லைஃப் டோட்டலாக மாறி இன்றைக்கி வந்து ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் ஆயிடுச்சு அவருக்கு. பட் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கார். காரணம் என்னென்னா அந்த அருள், அவர் வந்து எடுத்துக்கிட்ட அந்த முயற்சி. என்னென்னா நிறைய பேர் வந்து சும்மா ஒரு வாட்டி 2 வாட்டி போயிட்டு எனக்கு அது அல்ல இது அல்லன்னு சொல்லிட்டு சாமிக்கிட்டே வந்து தர்க்கம் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தெல்லாம் வந்து பார்த்தா எனக்கு சாமி ஒன்றும் செய்யலைங்க, அந்த சாமிக்கு நான் ஒன்றும் செய்ய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்க்கம் பண்ணுறவனாக இருக்கான். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. நம்மக்கிட்ட வந்து சரணாகதி தாங்க. இறைவனுக்கு மீறி என்னங்க இருக்குது? நாளைக்கு நம்ம என்ன சாப்பிட போகிறோம் நமக்கு தெரியுமா? தெரிய போகிறதில்ல. நாளைக்கு நமக்கு என்ன நடக்க போகுது தெரியுமா? எதுவுமே தெரிய போகிறதில்ல. ஸோ சரணாகதி அடைஞ்சு பாருங்களேன், எல்லாமே நீதாம்மா நீ பார்த்துக்கமான்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கர்மிக்கு காலகாலமாக உங்களுக்கு தொடர்கிற கர்மாக்கள், காலகாலமாக உங்களுக்கு இருக்க கடன் பிரச்சனைகள், உடல் உபாதைகள் போகணுன்னா போயிட்டு இறைவனை, அதுவும் ஒரு சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு ஒரு 15 அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் உட்காருங்க. உங்கள் லைஃப் டோட்டலாக மாறும். கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லி நிறைய பேருக்கு மாறி இருக்குது. கண்டிப்பாக வந்து இது பண்ணுங்கள். வர பௌர்ணமி 29ஆம் தேதி திங்கட்கிழமை வருது. மறக்காமல் போயிட்டு உட்காந்து பாருங்கள். அது உங்களுக்கு எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் போய் தான் பாருங்கள். பௌர்ணமி ஒரு சித்தர் சமாதிக்கு போய்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காருவோமே, உட்காந்து வழிபட்டு பாருங்கள். அதே சித்தரை டெய்லி நினச்சி பாருங்கள். நான் சொன்ன வீட்லேயும் வந்து நான் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். லைஃப் வந்து எந்த மாதிரி மாறுதுங்கிறது நீங்களே சொல்லுவீங்க சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.